மக்களை பேரன்பை பெற்று அந்த மக்களுடைய இதயங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சிறந்த விளையாட்டு வீரர் டாக்டர் முத்துராஜா அவர்களே, இன்னைக்கு விளையாட்டு போட்டி பாத்தீங்கன்னா 16 வயசுல இருந்து 35 வயது வரைக்கும் தான் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள முடியும். அதனால எம்எல்ஏக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதே போல இந்த விளையாட்டு போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட விளையாட்டு அலுவலர் மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்களே, துணை மேயர் மரியாதைக்குரிய அருமையான நியாகத்திரி அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு கே சண்முக அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் அரு வீரமணி அவர்களே, சுப சரவணன் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மாவட்ட டிஎஸ்பி விருந்தா அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மணிமாறன் அவர்களே, வெற்றி செல்வன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, செல்லத்துறை அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, தமிழக வரலாற்றில் விளையாட்டுத்துறைக்கான வளர்ச்சியை முதலில் உருவாக்கி தந்தவர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவினுடைய முதல் விளையாட்டு பல்கலைக்கழகத்தை சென்னையில் இருக்கின்ற மேலக்கோட்டையில் 105 ஏக்கர் பரப்பளவில் இந்தியாவின் விளையாட்டு பல்கலைக்கழகத்தை 2006ஆம் ஆண்டு உருவாக்கி தந்தவர் முத்தமிழக தலைவர் கலைஞர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில நான் ஒரு 2 ஆண்டு காலம் இணைவேந்தராகவும் பணியாற்றிருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாட்டு பல்கலைக்கழகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இங்கே இருக்கின்ற மாற்றுத்திறனாளி வீரர் வந்திருக்கிறார். அவர் சர்வதேச அளவில் போட்டியில் வெற்றி பெற்று இன்றைக்கு அரசு பணி பெற்று நமது புதுக்கோட்டைக்கு வருகை தந்து பணியாற்ற தொடங்கி இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மாரியப்பன் தங்கவேல் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி, சேலத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் உயரம் தாண்டுதலில் அவர் முதல் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றார், 2வது ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி வென்றார், 3வது ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் என்று 3 பதக்கங்களை வென்றவர் மாரியப்பன் தங்கவேல் என்ற மாற்றுத்திறனாளி வீரர் இன்றைக்கு உலக அளவில் அறியப்படுகிறார். அவர் 2020 ஒலிம்பிக் பதக்கம் வெற்றி பெற்றவுடன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் வெற்றி பெற்று விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவருக்கு டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் அவருக்கு அரசு பணி வழங்கி அந்த விளையாட்டு வீரரை சிறப்பித்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் இடத்தை பெற்று பல பதக்கங்களை பெற்று வருவதற்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். களத்திற்கு வந்துட்டாலே நீங்கள் வீரர்கள். அதே போல இங்க இருக்கின்ற அருமை சகோதரிகள் வீராங்கனைகள் என்ற அந்த பெயருக்கு சொந்தமானவர்களாக மாறிவிடுவீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 60லிருந்து 65, மிஞ்சி போனா 70 வயசு. ஆனால் இந்த களத்தில் பங்கேற்றிருக்கின்ற கிட்டத்தட்ட 9,000 வீரர் வீராங்கனைகளுக்கு 80லிருந்து 90 வயது வரை ஆயுட்காலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை களத்தை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். முதலமைச்சருடைய கனவு தொடக்கத்தில் வந்த பொழுது தமிழ்நாட்டில் எல்லா விளையாட்டு மைதானங்களில் ஒரு நாளைக்கு 1 கோடி பேரை விளையாட்டு மைதானங்களில் விளையாட வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு, பரிசு தொகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நமது துணை மேயர் சொன்ன நமது முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் இயக்கத்தின் சார்பாக பல இடங்களில் விளையாட்டு போட்டிகளை நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு இந்த 15 தினங்களாக நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு திருவிழாவில், அரசு மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த விளையாட்டு திருவிழாவில் நிறைய விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதால் தனியார் மற்றவர்கள் நடத்துகின்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க கூட்டம் குறைவாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த இளைஞர் விளையாட்டு திருவிழா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, நம் முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டு, நமக்கு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தலைவர் அவர்கள் 2021 எல்லா இடங்களும் அனுமதி வங்கி நடைபெறுகிறது. அண்மையில் மதுரையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் அவர்களுக்கான
அந்த தகுதி முன்னுரிமை அடிப்படையில் கால்நடைத்துறையில் அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கேரம் விளையாடுறவங்க அதே மாதிரி ஜிம்னாசியம் போயிருங்க. கேரம் போர்டு வந்து ஜிம்னாசியம்கே நடக்குது, நீங்கள் அங்கே போயிருங்க. தயவுசெய்து கேரம் விளையாட வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அந்த ஜிம்னாசியத்தில் நடக்கக்கூடிய கேரம் அந்த இடத்துக்கு போயிருங்க. மவுண்ட்ஸில் சொல்லுங்க. கேரம் போர்டு ஜிம்னாசியத்தில் நடக்குது, தயவுசெய்து வேற எங்கேயும் போயிடாதீங்க. கேரம் போர்டு ஜிம்னாசியத்தில் நடக்குது. இந்த கேர்ள்ஸ் கைநெழுத்தல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவர் உடனடியாக அந்த கைநெழுத்து இடத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறாகிறது. கேர்ள்ஸ் டக் ஆஃப் வார் டீம். அமைச்சர் பின்னாடி நிற்கிறாங்க. The men Avadar Goil team kabaddi, men kabaddi ஐயோ பால் எடுத்து போடுப்பா. சிக்ஸ் அடிங்க சார், மேலே தம்பி சார். இது அடிக்க கூட தெரியும் தம்பி. இன்னொரு பால் பாலா அது வெளில போயிடுச்சு. சிக்ஸ் அடிக்காம வந்துடாது களத்தில். சிக்ஸ் அடிக்காம போகக்கூடாது. பவுலிங்க எத்தனை பால் கொடுத்தீங்க? கைநெழுத்தல் போட்டிகள் ஃப்ரெண்ட்ல பாருங்க உட்கார வச்சிருக்காங்க. அடங்க பாருங்க சார். வெயிட்டிங்ல இருக்காங்க. குன்னன்ரோவில் டீம் தயவு செய்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. மணமேல்குடி ஒன்றியம் டக் ஆஃப் வார் கேர்ள்ஸ் டீம் வந்துச்சப்பா. மணமேல்குடி ஒன்றியம் டக் ஆஃப் வார் கேர்ள்ஸ் டீம். மணமேல்குடி ஒன்றியம் டக் ஆஃப் வார் இதுவரைக்கும் ரிப்போர்ட் பண்ண சொல்லல.